ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 28/12/2024 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, அனைத்து கஜானாக்களையும் பொக்கிஷங்கள்னால நிரப்புறதுக்காக பாபா வந்திருக்கிறார். இல்லை, அனைத்தையும் இழந்துட்டோம் நம்ம, இப்போ மீண்டும் நிரப்புறார். அதாவது வெளியிலலாம் போகணுன்னா அப்பா அம்மா சாப்பாடு கட்டி அனுப்புவாங்களே, பிக்னிக்லாம் போனாங்கன்னா, அந்த மாதிரி பாபா 5000 வருடம் சுற்றிட்டு வர்றதுக்கு நமக்கு நிரப்பி அனுப்புகிறார். ஸோ அதை நிரப்புறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பாபா சொல்கிறத கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ அந்த முயற்சி நல்லா பண்ணுங்கள், ஆஸ்தியை ஃபுல்லாக அடையுங்க. மாயா கிட்ட ஒருபோதும் தோற்றுடக்கூடாது. மாயா வரும்பொழுதெல்லாம் என்ன ஆகுதுன்னா சேர்த்தது காலி ஆகிடுது. கேம்லலாம் அந்த மாதிரி வரும் இல்லையா, பாயிண்ட் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு இது வரும்போது பெனால்ட்டியில் ஃபுல்லாக போயிடுற மாதிரி வருமே, அதே மாதிரி தான். ஸோ பரமபத விளையாட்டில் கூட அந்த பாம்பு கடித்த உடனே கீழே வந்துடுவாங்க. ஸோ அப்படி ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. கேள்வி: கடவுளுடைய வழிக்கும் தெய்வீக வழிக்கும் மனித வழிக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா இது போன வாரமே வந்துச்சு. கடவுளுடைய வழிக்கும் தெய்வீக மற்றும் மனித வழிக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குன்னு வச்சு, இப்போ அது என்ன வித்தியாசம்னு கேட்குறார். கடவுளுடைய வழிப்படி ஃபாலோ பண்ணுறதுனால குழந்தைங்க உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, புது உலகத்தில் மிக உயர்ந்த பதவியும் அடையிறீங்க. தெய்வீக வழியை ஃபாலோ பண்ணுறதுனால நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கிறீங்க சொர்க்கத்தில். ஏன்னா அந்த தெய்வீக வழி கூட இப்போ பாபா கொடுக்குற வழி தான் இல்லையா. தேவதைகளுக்கு என்ன வழி, இப்போ நமக்கு என்ன சமஸ்காரமாக நிரப்புகிறாரோ அந்த வழியை தான் அங்கே ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதனால் அங்கே ஆனந்தமாகவும் இருக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், அங்கே பாலனை பண்ணுறதும் பாபா தான். ஆனால் சந்தோஷமாக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா சக்தி இழந்துக்கிட்டு தான் இருக்கும் சொர்க்கத்திலே கூட. அடுத்தது மனித வழி, துவாபரகத்திலிருந்து, அதுதான் உங்களை துக்கப்பட வைக்கிது. ஸோ ஆத்மா ஒரு லெவலுக்கு மேலே சக்தி இறங்கிய பிறகு பாபா நிரப்பி வைத்த அந்த கஜானாலும் காலி, புத்தியும் காலி. அப்போ தான் வெளி உலகத்தில் மயங்க ஆரம்பிக்குது. அப்போத்துலேருந்தே துக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பாபாவுடைய கட்டளையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு தந்தை மேலே முழு நம்பிக்கை இருக்கணும். அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, கடவுள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, அதில் பொய் வர வாய்ப்பே கிடையாது அப்படின்ற அசைக்க முடியாத நிச்சய புத்தி உள்ளவன் தான் கடவுள் சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா. கடவுள் ஒன்று சொல்கிறாருன்னா அதில் கண்டிப்பாக காரணம் இருக்கும் அப்படின்னு ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அப்படி நீங்கள் அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்களான்றதை பொறுத்து தான் உங்களுக்கு மார்க்கு. ஓம் சாந்தி. ஏன்னா கடவுளுடைய வழியை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக தான் உயர்ந்த பதவியை அடையிறோம் இல்லையா. தெய்வீக வழி அங்கே ஆல்ரெடி சொர்க்கம், அதனால் ஆனந்தமாக இருக்க போகிறீங்க. ஆனால் இப்போ நரகத்திலேருந்து சொர்க்கத்துக்கு போகிறோம், சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்போ நரகத்தில் உள்ள எல்லா சிற்றின்பத்தையும் விடணும் அப்படின்னா முழு நிச்சய புத்தி பாபா மேலே வச்சாதான் நீங்கள் விடுவீங்க. இல்லாட்டினா மாயா டக்கு டக்குன்னு எதுக்கு இங்கே இருக்கிறவன்னு சொல்லுவாங்களே, இப்போ இருக்கிற கலாக்காய் நாளைக்கு கிடைக்கிற பலாக்காவை விட இப்போ இருக்கிற கலாக்கா பெட்டர்னுவாங்க தமிழில். ஸோ அப்படி தான் புத்தி தோணும். ஸோ அப்போ பாபா மேலே அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கும்போது தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஈர்ப்புகளையும் கட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இன்னொன்று, அது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குன்றது உங்களுக்கு அனுபவத்திலே தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. அதையும் மீறி நீங்கள் அலட்சியமாக இருந்தாலும் இப்போ பயங்கரமாகவே அடி விழும், அப்போ புரிஞ்சுக்குவீங்க. ஆனால் அடி வாங்காமல் போகணுன்னா முழுக்க முழுக்க பாபா மேலே நிச்சய புத்தி வச்சுக்கிட்டாலே நீங்கள் அடி வாங்காமல் போயிடுவீங்க. ஓம் சாந்தி. நான் ஆத்மா, அமைதியின் சொரூபமானவன் அப்படிங்கிறது தான் ஓம் சாந்தியோடைய அர்த்தம். அது மட்டும் இல்லை, ஓம் சாந்தின்னு சொல்லும் பொழுது நம்ம வீடும் நமக்கு ஞாபகம் வருது இல்லை. ஆத்மா அமைதி சொரூபமானவன்னா ஏன்னா அது இருந்த இடமே அப்படி, அதனால தான் அமைதி சொரூபமாக இருக்கிறோம். வீடே
அமைதியான வீடு, சாந்தி தாமம். எப்போ ஆத்மாவுக்கு உடம்பு கிடைக்குதோ அது இந்த பூமியில் வந்தப்புறம் தான் கிடைக்கும். அப்போ அது டாக்கி ஆகிடுது, அதாவது பேச ஆரம்பிச்சிடுது. பரந்தாமத்தில் பேச்சு இருக்காது. சூக்ஷ்மவாதனத்தில் பரந்தாமத்தில் பேச்சும் இருக்காது, எண்ணமும் இருக்காது. சூக்ஷ்மவாதனத்தில் எண்ணம் இருக்கும், அசைவு இருக்கும், ஆனால் பேச்சு இருக்காது. இங்கே ஸ்தூல உலகத்தில் தான் பேச்சு. ஸோ முதல்ல குழந்தையாக பிறக்கும்பொழுது அதோடைய உறுப்புகள் சின்னதாக இருக்கிறதுனால அதால் பேச முடியாது குழந்தையால். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு பெருசான பிறகு பேச ஆரம்பிக்குது. பரமபிதா பரமாத்மா நிராகாரராக இருக்கிறார். ஆக்சுவலாக சின்ன குழந்தைங்க உண்மையிலே நம்மக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு பேசுகிறாங்களா அல்லது ஏற்கனவே அந்த குழந்தைங்களுக்கு அந்த மொழி தெரியுமான்றதே நமக்கு டவுட்டாக இருக்குது இல்லையா. கற்றுக்கிட்டு பேசுகிறாங்களா? ஏன்னா அது அவ்வளோ ஈஸியாக கற்றுக்கிறது, பார்த்தாலே தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்படிங்கிற. அப்போ ஏற்கனவே அதுக்கு தெரியும், அந்த கொஞ்சம் உடம்பு பெருசான பிறகு அது பேச ஆரம்பிக்குதோ அப்படின்னு கூட தோணுது. பரமபிதா பரமாத்மா நிராகாரராக இருக்கிறார். ஏன்னா அப்படி இருந்திருந்தால் மட்டும்தான் மொழி வந்திருக்கும் இல்லை. தனியாக ஒருத்தர் கற்றுக் கொடுப்பாங்களா ஒரு மொழி ஒவ்வொரு இடத்துலையும்? இவங்க மொழி ஆராய்ச்சி இதிலேருந்து இது வந்துச்சு, அதான் இன்னொரு மொழி இருக்குது, அவன் ஏன் இன்னொரு மொழியை கண்டுபிடிக்க போகிறான்? இப்போ நீங்கள் லண்டன் போனாலும் தமிழ் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அங்கே போனோடனே வேறு மொழியை பேசுகிறாங்க. பரமபிதா பரமாத்மா நிராகாரராக இருக்கிறாரு. அவருக்கு டாக்கி ஆகணும் அப்படின்னா ஒரு உடம்பு வேணும், ரதம் வேணும். ஏன்னா ஆத்மாக்களுக்கு நீங்கள் கூட அதே பரந்தாம நிவாசிகள் தான் பாபா மாதிரி. ஆனால் இங்கே வந்த உடனே எப்படி டாக்கி ஆனீங்க? உடல் எடுத்ததுனால. அதனால் பாபா சொல்கிறாரு, நான் டாக்கி உலகத்துக்கு வந்திருக்கிறேன் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக. அப்போ எனக்கும் ஒரு உடல் வேணும் தானே? ஏன்னா இந்த அறிமுகத்தை அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். படிப்பின் முதலிடை கடை ரகசியத்தையும் அவர் தான் சொல்ல முடியும். இந்த படிப்பு தான் ஆன்மீக படிப்பு, மற்ற எல்லாமே ஸ்தூலமான படிப்பு. கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவை பற்றிய படிப்பு பாபா சொல்கிறது மட்டும்தான், மற்றது எல்லாமே ஸ்தூலமானது. எல்லோரும் தங்களை உடல்னு நினச்சிக்கிறாங்க. யாருமே நான் ஆத்மா காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. இல்லை உடம்புனே நினச்சிக்கிறாங்க, அவன் அழகாக இருக்கிறான் பாரு, ஐயோ அவள் எவ்வளோ அழகாக இருக்கா பாரு, இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு அழகான உடல் கிடச்சிருக்குன்னு யாரும் சொல்கிறது கிடையாது. ஆனால் அப்படி தான் சொல்லணும். ஆத்மா நான் இந்த காது மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதை தான் அந்த பயிற்சி பண்ண சொல்கிறார். பிரித்து அந்த ஆத்மா கண் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்குது, வாய் வழியாக பேசிக்கிட்டு இருக்குது. அந்த பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்கணுன்றார். பாபா தான் பதித்த பாவனர். எப்படி வராருன்றதையும் அவரே புரிய வைக்கிறார். உங்களை மாதிரி நான் தாயின் கர்ப்பத்தில் ஒருபோதும் பிரவேசிக்கிறது கிடையாது. நேரடியாக இவருக்குள்ளே பிரவேசிக்கிறேன், பிரம்மாக்குள்ளே. ஸோ இதில் எந்த கேள்வியும் வர முடியாது. இவர் என்னோட ரதம். அவரை தாயினும் சொல்கிறாங்க. சிவத்தந்தைக்கு உடல் கொடுத்த தாய். ஏன்னா அவர் மூலமாக தான் நமக்கு ஜென்மம் ஏற்படுது. ஸோ மிகப்பெரிய நதியாக பிரம்மபுத்திரா நதியை சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த பிரம்மா தான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஞான நதி. சிவபாபா ஞான கடல்னா இவர் ஞான நதி. கடலுக்கு ஈக்குவலாக இருக்கும் பிரம்மபுத்திரா நதியை பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். இது நதியாக கடலான்ட்டு அந்த நதியை கடக்கிறதுக்கே ட்ரெயினில் போகும்போது ரொம்ப நேரம் ஆகுன்னுவாங்க. ஒரு அரை மணி நேரம் ஏதோ ஆகுன்றாங்க அதோடைய அகலத்தை கடக்கிறதுக்கே. இப்போ அது எவ்வளோ பெருசு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இது தண்ணி நதி பற்றிய விஷயம் கிடையாது. ஞான நதியில் மிக உயர்ந்த நதி பிரம்மபாபா. சிவபாபாவுக்கு அடுத்தபடியாக சிவபாபா கடல். ஸோ இந்த ஞானத்தில் பெரிய நதினா அது பிரம்மா தான். ஸோ அதனால்
ஸோ அதை நேற்று கூட சொன்னார் இல்லையா, பிரம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்போ என்ன பிரம்மா என்ன பெரிய ஆளா அப்படின்லாம் தோணும்போது, அவர் பெரிய நதின்னு சொல்கிறதே சிவபாபா. அப்போ எப்படி அது தப்பாக இருக்க முடியும்? ஆத்மாக்கள் கிட்ட பாபா பேசுகிறார், புரிய வைக்கிறார். நான் உங்களுடைய அப்பா, நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி தான் நானும் பேசுகிறேன். ஆனால் என்னுடைய பாகம் கடைசியில் தான் வருது. எப்போ நீங்கள் முற்றிலும் அழுக்காகிறீங்களோ அப்போ நான் உங்களை தூய்மை ஆக்கிறதுக்காக வர வேண்டி இருக்குது. அப்போ தான் அவருடைய பார்ட், தூய்மை ஆக்கிற பாபாவுடைய பார்ட் தூய்மை ஆக்க வேண்டிய நேரத்தில் தானே தேவைப்படுது. இல்லைன்னா லக்ஷ்மி நாராயணனை யார் இவ்வளோ பரிசுத்தமாக ஆக்குனாங்க? கடவுளை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது. அந்த எல்லையற்ற தந்தை யார் லக்ஷ்மி நாராயணன் அப்படி ஆக்கினாரோ அவரே தான் உங்களையும் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்கிறார். ஸோ அவர் மட்டும்தான் ஞான கடல். அவரே சொல்கிறாரு, நான் மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன், உயிரோட்டமான விதையாக இருக்கிறேன். அதனால் இந்த மரத்துடைய முதல் இடைக்கடை எனக்கு தெரியும். நான் தான் சத்தியமானவனாகவும் உயிரோட்டமான விதையாகவும் இருக்கிறேன். அதனால் அதை பாபா சொல்கிறார். சிருஷ்டி மரத்துடைய முழு ஞானமும் என்னுள் உள்ளது. இதை சிருஷ்டி சக்கரம் அதாவது சிருஷ்டி நாடகம்னு சொல்லலாம். அது சுற்றிக்கிட்டே இருக்குது. எல்லைக்குட்பட்ட நாடகம் 2 மணி நேரம் ஓடும். ஆனால் இந்த நாடகத்துடைய ரீல 5000 வருடம் ஓடுது. ஸோ கடந்து போகிற ஒவ்வொரு நேரமும் அந்த 5000 வருடத்தை குறைச்சிக்கிட்டே இருக்குது. 5000 வருடத்தில் ஒரு வருஷம் போயிடுச்சுன்னா 4999 வருஷம்தான் இருக்குது. ஸோ அப்போ அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இல்லையா. படம் ஓட படத்துடைய மீதி இருக்கிற கால அளவு கம்மியாயிடும் இல்லையா. நாம் முதல்ல தேவதைகளாக இருந்தோம், பிறகு சத்திரியராக ஆனோம். ஸோ இந்த ரகசியங்கள் எல்லாம் நம்முடைய புத்தியில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதை நீங்கள் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாம் நம்முடைய பாகத்தை நடிப்பதற்காக முதலாக கீழே வரும்போது நாம் தேவதைகளாகத்தான் இருந்தோம். இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் பாபா அடிக்கடி சொல்வார். தேவதையிலிருந்து சத்திரியனான வைஷ்யனானன்ற இந்த ரகசியம் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றார். அதுதான் உண்மையிலே காலச்சக்கரம், சுதர்சன சக்கரம். அதை பற்றியே சிந்தனை பண்ணும்போது தான் அந்த ஆனந்தம், வைராக்கியம், ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்து இப்போ இப்படி ஆகியிருக்கிறேன்னா எவ்வளோ பாவம் செஞ்சுருப்பேன், பாவம் செஞ்சதுனால தானே எல்லாத்தையும் இழந்திருக்கிறேன். இந்த சிந்தனை உங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வைக்கும். ஸோ முதலாக நம்ம பாகத்தை நடிக்க இந்த பூமிக்கு வரும்பொழுது தேவதையாக தான் இருந்தோம். 1250 வருடம் ஆட்சி செஞ்சோம் சத்தியுகத்தில். காலம் கடந்து கொண்டே இருந்தது. மற்றபடி லட்சக்கணக்கான வருடத்தின் விஷயமெல்லாம் கிடையாது. லட்சக்கணக்கான வருடத்தின் விஷயத்தை யாராலையாவது சிந்திக்க முடியுமா? நாம் எப்படி அந்த தேவதைகளாக இருந்தோம், பிறகு உங்கள் பாகத்தை நடித்து வருடங்கள் உருண்டோடிக்கொண்டே இருந்தது. எத்தனை வருடங்கள் கடந்துடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். 5000 வருஷம் நம்ம நடிச்சிருக்கிறோம். நம்ம இந்த உடம்பில் இருக்கிறதே சில சமயம் தோணும், ரொம்ப நாளாக இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு தோணும் இல்லையா. அப்போ இந்த உடலை விட்டும் வேறு உடலில் இருந்துருக்குறோன்னு நினைக்கும்போது எப்படி எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சுகம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அது ஒரு ஜென்மத்தில் எடுத்தாலும் குழந்தையாக இருக்கும்போது இருக்கிற சுகம் வளர வளர கலியுகத்தில் குறையும்.
அதே மாதிரி ஆத்மாவை எடுக்கும்போது சத்தியுகத்தில் ஆத்மா அனுபவித்த சுகம் அடுத்தடுத்த பிறவியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா எல்லாமே பஞ்ச தத்துவமாக இருக்கட்டும், ஆத்மாவாக இருக்கட்டும், எல்லாமே சதோ பிரதான சதோ ரஜோ தமோ நிலையை கடந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாமே கண்டிப்பாக பழசாகியே தீரணும். இல்லை எவ்வளோ பேர் அழகியாக இருக்கட்டும், எத்தனை வருடம் அது இருக்கும், அப்படியே மயங்கி கிடக்கும் உலகமே. குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது ஒரு 60-70 தொடும்பொழுது பழசாகியே தீரணும்ல அந்த உடல். அதே மாதிரி ஆத்மாவும் பழசாகுதுன்றார், உலகமே பழசாகுதுன்றார். இல்லை ஒரு உடம்பை வச்சு எடுத்துக்கிட்டால் அது எல்லைக்குட்பட்ட விஷயம் எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியுது. எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஆத்மாவுக்கும் சரி பிரபஞ்சத்துக்கும் சரி இது பொருந்தும். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் நல்லா தாரணை பண்ணி மற்றவர்களுக்கு புரிய வைங்க. எல்லோரும் ஒரே மாதிரி புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க, புரிய வைக்கவும் மாட்டாங்க, விதவிதமாக கண்டிப்பாக புரிய வைப்பாங்க. ஸோ இருக்கிறதுலே புரிய வைக்கிறதுல ரொம்ப ஈஸி இந்த காலச்சக்கரம் தான், சிருஷ்டி சக்கரம். இதில் ரொம்ப ஈஸி இல்லையா? மரத்தை வச்சு புரிய வைக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம், ஏணிப்படி கூட கொஞ்சம் கஷ்டம்தான். இறங்குறது சொல்லிட்டோம், மறுபடியும் எப்படி ஏறுறதுன்னும் போது ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஆனால் சக்கரத்தில் அழகாக போய் சுற்றி போய் முடியுது இல்லை? ஐ லவ் யூ பாபா. ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஆக்சிஜன் ஏதோ ஒரு ஃபார்முலா வந்து பாம்பு அதோடைய வாயையே கவரா மாதிரி யாருக்கோ கனவு வந்துச்சு, அதை வச்சு அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சாங்கன்னுவாங்க. அது ஆக்சுவலாக இந்த காலச்சக்கரம் கூட வந்திருக்கும் கனவுக்கு, அவருக்கு அப்படி புரிஞ்சுக்கிட்டார் சயின்டிஸ்டாக இருக்கிறதுனால. இந்த காலச்சக்கரம் ட்ராமா படமும் மரத்தின் படமும் ரொம்ப முக்கியமான படம்ன்றார். ஸோ இதை வந்து கல்ப விருட்சம்னு சொல்கிறோம். இந்த காலச்சக்கரத்துடைய ஆயுள் என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அதை தான் லட்சக்கணக்கான வருடம் கோடிக்கணக்கான வருடம்னு இஷ்டத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒரே விஷயத்தையும் சொல்கிறதில்ல, மாற்றி மாற்றி. முஸ்லீம்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே விஷயத்த சொல்லுவாங்க, கிறிஸ்டின் எல்லாம் ஒரே விஷயம். இந்து மதத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு நாட்டாமை தான், ஆளுக்கு ஒரு வழி. நீ உன் வழியை பாரு, என் வழியை பாரு, நீ எதுக்கு மற்றவங்கள விமர்சனம் பண்ணுற அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டினோ முஸ்லீமோ சொல்லவே மாட்டாங்க. அப்போ அதனால தான் பாபா சொல்கிறார் இந்துக்கள் தான் முட்டாளாகி இருக்கிறாங்கன்ட்டு. அதை வச்சு தான் அழகாக சொல்கிறாரு. சத்குரு சொல்கிறதுலாம் எந்த வேதத்துலையுமே இல்லையேன்ட்டு ஒரு பையன் கேட்குறான். நீங்கள் எந்த வேதத்தை படிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது, ஆயிரக்கணக்கான வேதங்கள் இருக்குது, அதுலேயும் எல்லாம் அழிஞ்சு இப்போயுமே 100 கணக்கானது இருக்குது, அதில் நீங்கள் எதை படிச்சிங்கன்னு தெரியாது அப்படிங்கிறார். ஸோ அப்போ 100 விதமான வழி இருக்குது, அதனால் இஷ்டத்துக்கு அடிச்சு விடலாம். அதில் கடைசியில் என்ன சொல்லிட்டாரு, நான் எனக்குள்ளே இருக்கிற புத்தகத்திலேருந்து சொல்கிறேன், வெளியில் இருக்கிற புத்தகத்திலேருந்து சொல்லலைன்ட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கேயே 1008 குழப்பம், நான் ஒரு குழப்பத்தையும் உருவாக்குறேன், இதையும் வச்சுக்கோ. ஸோ மனிதர்களுடைய பலவிதமான கருத்துக்களையும் புரிஞ்சுக்கிட்டோம், கடவுளுடைய வழி ஒன்று தான்றதையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கடவுளுடைய வழிக்கும் மனிதர்களுடைய வழிக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. கடவுளின் வழியை ஃபாலோ பண்ணால் மீண்டும் புது உலகத்துக்கு போவீங்க. மனிதர்கள் வழியை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக யாரும் புது உலகத்துக்கு போக முடியாது. தெய்வீக வழியாக இருந்தாலும் சரி, மனித வழியாக இருந்தாலும் சரி, எந்த வழியும் உங்களை மீண்டும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகாது. தேவதைகள் சொர்க்கத்திலே இருந்தால் கூட சொர்க்கத்துக்கு எப்படி வந்தோன்னு தெரியாது, ஆனால் அவர்கள்கிட்டையும் அந்த வழி கிடையாது.
ஏன்னா தெய்வீக வழி நல்ல வழி தான், இருந்தாலும் நீங்கள் கீழே தானே வந்தீங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய கலைகள் குறைஞ்சிக்கிட்டே தானே வந்துச்சு. இப்போ தெய்வீக வழி கூட கலைகளை ஏற்றுவதற்கான வழியை கற்றுக் கொடுக்கலை. ஸோ அசுர வழியை ஃபாலோ பண்ணி கீழே வந்துட்டீங்க. ஆனால் தெய்வீக வழியை ஃபாலோ பண்ணுறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குது. மனிதர்களின் வழியை ஃபாலோ பண்ணுறதுல துக்கம்தான் இருக்குது. அதில் வேற உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்ட்டு சண்டை வேற போடுவான். உன்னால் தான் என் வாழ்க்கையை போச்சு. ஸோ மனித வழி அப்படித்தான் பண்ணும். நிறைய பேர் கல்யாணம் பண்ணி அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சு உன்னால் தான் என் வாழ்க்கையே போச்சுன்னு சில சகோதரிகள் சொல்கிறது அல்லது சகோதரர்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்க முடியும். படிக்கிறதே, நான் இதை படிக்க விரும்பலை, நீ உன்னால் தான் படித்து என் வாழ்க்கையை எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு, இப்படியெல்லாம் சண்டை. காரணம் மனித வழி துக்கத்தையே கொடுக்கும். அதே நேரத்தில் அப்போ கடவுளும் வரலையே, வந்த பிறகும் அவர் உலகியல் வாழ்க்கையை பற்றி வழி சொல்கிறது கிடையாது. நாடகத்தின்படி அனைத்தும் நன்மைக்கே நடக்குதுன்னு அமைதியாக ஏற்றுக்கொண்டார். முடிஞ்சு போச்சு. அது உண்மைதான்றது போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெய்வீக கட்டளைகளும் இந்த நேரத்தில் பாபா மூலமாக நமக்கு கொடுக்கப்படுது. அதனால தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க. எல்லையற்ற தந்தை பாருங்க, பாபாவுடைய வழியை ஃபாலோ பண்ணுறதுனால சந்தோஷம். ஸோ அது இப்போ தான் கிடைக்கிது, தெய்வீக கட்டளைகள். அதனால தான் இப்போவே நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் மனித வழி என்னென்னமோ சொல்லும், அதை ஃபாலோ பண்ணி அவங்களே துக்கத்தில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சுகத்தில் போகிறத அவங்களால தாங்கிக்க முடியல இல்லையா? இதனால் என்ன எதிர்ப்பு வந்தாலும் நீங்கள் ஆனந்தமாக தான் இருப்பீங்க, கடவுள் கையை பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும். ஏன்னா இங்கே மெயின் கடவுள் நினைவில் இருக்கணும். அப்போ தான் அவருடைய விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது வர எதிர்ப்பெல்லாம் உங்களை தாக்காமல் இருக்கும். ஸோ இதுக்காகவே அவ்வளோ தூரத்தில் இருந்து பாபா வந்திருக்கிறார், எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார். மனிதர்கள் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, நிறைய சம்பாதிச்சுட்டு திரும்ப தாய்நாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ பாபா சொல்கிறாரு, நான் கூட உங்களுக்கு அளவற்ற பொக்கிஷத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இல்லையா? அப்பா வெளிநாட்டில் சம்பாதிச்சு குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு வரா மாதிரி பாபா எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். ஏன்னா நான் உங்களுக்கு அளவற்ற செல்வத்தை கொடுத்தேன்னு எனக்கு தெரியும், அதையெல்லாம் நீங்கள் இழந்துட்டீங்கன்னும் தெரியும். ஸோ செல்வத்தை இழந்த உங்ககிட்ட நான் இந்த விஷயத்தை நேரில் சொல்கிறேன். செல்வத்தை இழந்தவர்கள்கிட்டத்தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். 5000 வருடத்தின் விஷயம் ஞாபகம் இருக்குதா? இருக்குது தானே? அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் பாபா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி நாம் சந்தித்தோம், நீங்கள் எங்களுக்கு ஆஸ்தியை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக எல்லையற்ற ஆஸ்தியை எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து நான் கண்டிப்பாக அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அந்த விழிப்புணர்வில் மீண்டும் அதை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. பாபா புது உலகத்தின் ராஜ்ய அதிகாரத்தை ஆஸ்தியாக உங்ககிட்ட இருந்து நாங்கள் அடைந்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க. பாபா சொல்கிறார், ஓகே, அப்போ மீண்டும் முயற்சி பண்ணுங்க. பாபா மாயின் பூதம் எங்களை தோக்கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லாதீங்கன்ற இல்லை, ஆஸ்தி அடைஞ்சிங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை, அப்போ ஆஸ்தி அடையுங்க. ஏன்னா நடந்தது தான் மீண்டும் நடக்கும்னா ஆல்ரெடி நீங்கள் அடைஞ்சிட்டீங்க முந்தைய கல்பத்திலே. சும்மா பேருக்கு இப்போ முயற்சி பண்ண போகிறீங்க, அடைவது கன்ஃபார்ம். அதனால் மாயை என்னை தோக்கடிச்சிச்சு இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா தேக உணர்வு வராமல் மாயா உங்களை தோக்கடிக்காது.
ஏன் தேக உணர்வுக்கு வரீங்க? முதல் பாடமே ஆத்ம உணர்வில் இருங்கன்றது தானே. ஸோ தேக உணர்வில் வந்து பேராசை வசப்பட்டு லஞ்சம்லாம் வாங்குறீங்க. இப்போ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்காக நீங்கள் சம்பாதிக்கிறது வேறு, எனக்கு வேறு வழியே இல்லைன்ட்டு. ஆனால் பேராசையினால் நீங்கள் தவறான வேலை பண்ணுறது. ஸோ அதான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் பேராசைப்படாமல் உங்கள் வயிறே நிரப்ப முடியாத ஒரு நிலையும் இருக்கலாம். ஒரு சில வேலை வந்து நீங்கள் நாள் ஃபுல்லாக பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாடே கிடைக்கும். அந்த இடத்துல நீங்கள் பேராசைப்பட்டாக வேண்டிய நிலை. ஆனால் ஏன்னா நீங்கள் சாப்பிட்ணுமே, ஆனால் அதுலேயே போய் சிக்கிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அது 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 சாப்பாட்டுக்குன்னு இல்லாமல் அதிகபட்ச என்ன சொல்கிறது, பந்தாவாக வாழறதுக்கு 4 வீடு கட்டுறது 5 வீடு கட்டுறதுக்கு இப்படி ஆகிடுது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தான் துக்கத்தை அனுபவிக்க வேண்டியதாகிடும். ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் மாட்டிக்குவீங்க இல்லையா. அதுதான் விதி, அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது இல்லையா. இப்போ அந்த பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்தவன் வந்து அவன் பல வருஷமாக பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஆனால் ஒரு நாள் மாற்றான். அந்த காலத்தில் சொன்னாங்க பாருங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு துக்கம் வந்தே தீரும். இது இல்லாமல் சாபமெல்லாம் இருக்கு இல்லையா. அரசாங்க வேலையிலலாம் லஞ்சம்லாம் வாங்கினா எவ்வளோ சாபம். நீங்கள் காசு கிடச்ச உடனே சந்தோஷமாயிடுறீங்க. ஆனால் ஒரு வேளை போலீஸ்கிட்ட மாட்டினீங்கன்னா ஜெயிலுக்கு போகணும். ஆக்சுவலாக ஒரு லேடி போலீஸு, அவங்க ஏதோ லஞ்சம் வாங்கினதை பிடிச்சிட்டாங்க. அவங்க அழுகுறாங்க பாவம். அப்போ பாருங்கள், காலெல்லாம் விழுந்து மன்னிச்சிடறேன் சார்ன்னுலாம் சொல்கிறாங்க. அதை அப்படியே வீடியோ எடுத்து மிரட்டுறது ஒன்று நடக்குது. இன்னொரு இடத்துல அரெஸ்டே கூட பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதுதான், யார் எப்படி ஆனாலும் நான் நல்லவனாக தான் இருப்பேன்னு இருக்கிறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அதான் பாபா சொல்கிறார். இல்லாட்டினா மாட்டிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ மாற்ற வரைக்கும் தான் உங்களுக்கு சந்தோஷம், அப்புறம் ஜெயிலுக்கு போக வேண்டியதாகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நடந்துக்காதீங்க. அப்படி நடந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்றார். யாராவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். இல்லை பாபா குழந்தை, பாபா காப்பாற்றிடுவார் அப்படிலாம் கிடையாது. சொர்க்கத்தில் ஜெயில் இருக்காது. காரணம் எந்த பாவமும் பண்ண மாட்டாங்க. நாடகப்படி உங்களுக்கு 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்கிது. முந்தைய கல்பம் மாதிரியே கண்டிப்பாக அடைவீங்க. ஒட்டுமொத்த ராஜ்யமும் உருவாகுது. அதில் பணக்கார பிரஜைகளும் இருப்பாங்க, ஏழை பிரஜைகளும் இருப்பாங்க. ஆனால் துக்கம் இருக்காது யாருக்குமே. ஏழைகளுக்கோ வேலைக்காரர்களுக்கோ வெட்டியானுக்கு கூட அங்கே துக்கம் இருக்காது. இங்கே பணக்காரனுக்கு கூட நிம்மதி கிடையாது. ஸோ பாபா உத்தரவாதம் கொடுக்குறாரு, அங்கே உங்களுக்கு துக்கம் இருக்காது. ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி ஆகிடவும் முடியாது. சூரிய வம்சத்திலும் சந்திர வம்ச ராஜ்யத்திலும் பலவிதமானவர்கள், எல்லா விதமானவர்களும் தேவை. ஸோ இதில் வந்து முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, அவங்க மறுஜன்மம் இல்லைன்னு மறுத்து பேசுகிறதுக்காக, ஏன் ஒருத்தன் ஏழை ஏன் கஷ்டப்படுறான்னா, ஆமாம் எல்லோரும் ஒரே மாதிரி இருந்தால் இப்போ எல்லோரும் பணக்காரன் இருந்தால் யார் அவனுக்கு வேலை செய்கிறது அப்படி சொல்கிறார். இது கரெக்டு தான். ஆனால் இதை பாபா படைக்கலை. நம்ம அலட்சியத்தினால ஏழை ஆகிடுறோம். ஸோ அது அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் பாவம் செய்யும்போது அடுத்த ஜென்மத்தில் வருது. ஆனால் முதல் ஜென்மத்திலேயே வித்தியாசம் இருக்குது இல்லையா. இப்போ முஸ்லீம்கள் ஒரே ஜென்மம்னும் போது, ஆனால் அங்கே ஊனமாக பிறக்க மாட்டோம், சுகமாக தான் இருப்பார்கள். ஆனாலும் வித்தியாசம் இருக்கும். ஆனால் அந்த வித்தியாசத்தை கடவுள் உருவாக்கலை, நாம் உருவாக்கிக்கிறோம் அலட்சியத்தினால. ஸோ எல்லோருமே நாராயணன் ஆகிட மாட்டாங்க இல்லையா. வரிசைக்கிரமும் இருக்குது. ஏன்னா எல்லாருமே ராஜ்யத்துக்கு தேவை. ராஜாவிலிருந்து வெட்டியான் வரைக்கும் எல்லாரும் தேவை. ஸோ பாபா நமக்கு எப்படி உலக ராஜ்யத்தை கொடுக்கிறார்,
பிறகு நாம் எப்படி கீழே இறங்கி வரோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஞாபகம் இருக்குது தானே? ஸ்கூலில் படித்த பாடங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க தானே? இங்கேயும் அதே மாதிரி தான் பாபா சொல்கிறாரு, நான் நடத்துகிற இந்த ஆன்மீக படிப்பை உலகத்தில் வேறு யாருமே நடத்த முடியாது. ஸோ அப்படிப்பட்ட பாடத்தை நீங்கள் மறக்கலாமா? அந்த மன்மனாபவன்ற வார்த்தை கீதையில் கூட இருக்குது. அதை விட உயர்ந்த மந்திரம் கிடையாதுன்றார். இல்லை இவங்க ஓம்னுவாங்க, கரெக்டு தான். ஓம் நான் ஆத்மா, அது முதல் மந்திரம். அடுத்தது பரமாத்மாவுடைய குழந்தை. ஸோ அதான் சொல்ல, இருக்கிறதுலே மகா மந்திரம் இது தான். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய மந்திரம் இது தான். இந்த மந்திரம்தான் உங்களை மாயையை வெல்ல வைக்கிது. யார் மாயையை வெல்கிறார்களோ அவர்களே உலகத்தை வென்றவர்கள் ஆகிறார்கள். ஸோ அப்போ உலகத்தையே வெல்ல வைக்கக்கூடிய மகா மந்திரம், உலகத்தில் உள்ள அனைத்து சுகபோகத்தையும் அடைய வைக்கக்கூடிய மகா மந்திரம், வசீகர மந்திரம்னா அது மன்மனாபவ தான். ஸோ மன்மனாபவ தான் மனதை வசீகரிக்கக்கூடிய மகா மந்திரம், மாயை வெல்ல வைக்கக்கூடிய மந்திரம், உலகத்தையே வெல்ல வைக்கக்கூடிய மந்திரம். இந்த 5 விகாரத்தை தான் மாயான்னு சொல்கிறோம். இதை வேறு எதனாலையும் வெல்ல முடியாது. மன்மனாபவ மந்திரத்தினால் மட்டும்தான் வெல்ல முடியும். இந்த மன்மனாபவ மந்திரத்தை தான் பக்தியில் என்னென்னமோ மந்திரம், காயத்ரி மந்திரன்றாங்க, இந்த மந்திரன்றாங்க, அந்த மந்திரன்றாங்க, இதை பண்ணால் இது நடக்குன்றாங்க. இது சின்சியராக படிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க டெய்லியும். ஆனால் கடவுள் கொடுத்த மந்திரம் மன்மனாபவ, அதாவது நினச்சிக்கிட்டு இருக்கிறது, அது சொல்கிற மந்திரம் கூட கிடையாது. அது ஆக்சுவலாக இதோடைய நினைவாக அங்கே நிறைய மந்திரம். இந்த 5 விகாரங்களைத்தான் மாயான்னு சொல்கிறோம். இப்போ ராவணனுடைய படம் தெளிவாக இருக்குது. 5 விகாரம் பெண்ணிடமும் 5 விகாரம் ஆணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். இந்த ஞானத்தை கேட்டு தான் நான் அப்படியே பலியான பாபா கிட்ட. வாவ் அப்படின்னு தோணுச்சு. முதல்ல மைண்டுக்குள்ளே லைட் எரிஞ்சது இதை கேட்கும் பொழுது தான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு மம்மாடி அப்போ தான் சும்மா போகிறோம். அதுக்கு முன்னாடியே 1 மாதம் ஏதோ கிளாஸ் அமிர்த வேலையெல்லாம் போயிட்டு அதில் டெஸ்ட்டு வச்சு அதுக்கான ஆன்சரை படித்து காட்டுறாங்க மம்மாடி அப்போ போகும்போது ராவணன் என்றால் என்ன, 5 விகாரம் ஆணிடம் 5 விகாரம் பெண்ணிடம். அடப்பாங்களா, இவ்வளோ சர்வசாதாரணமாக சொல்கிறானுங்களே, டெய்லியும் நம்ம கேட்டிருந்தோன்னா எவ்வளோ கேட்டிருக்க முடியும்ன்ட்டு அப்போ அந்த ஞானத்தில் பலியானதுன்னா அந்த பாயிண்டில் தான். ஸோ இதன் மூலமாக இந்த 5 விகாரத்தின் மூலமாக கழுத மாதிரி ஆயிட்டீங்க. இல்லை, கழுதுனாலே பொதி சுமக்குதுன்னுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் சுமந்துட்டு இருக்கிறோம் நாம் இந்த 5 விகாரத்தின் வசமாகி. ஆக்சுவலாக ராவணனுடைய தலையாகவே கழுதி தலையை காட்டுவாங்களாம் இதுக்கு பழைய படத்துலலாம். இப்போ நம்ம இந்த ஞானம் இல்லாத வரைக்கும் நாமளும் அப்படித்தான் இருந்தோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். பாபா உட்காந்து ரொம்ப ரமணிகரமாக இதை புரிய வைக்கிறார். ஏன்னா அவர் தான் பரம ஆசிரியர், சுப்ரீம் டீச்சர். அவர்கிட்ட இருந்து நாம் என்னெல்லாம் படிக்கிறோமோ அதை பிறகு மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்குறோம். ஸோ முதல்ல உங்களுக்கு யார் சொல்லி கொடுக்குறாரோ அவர் மேலே நம்பிக்கையை வர வைக்கணும் இல்லையா? மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது இதை எங்களுக்கு சொல்லி கொடுப்பவர் இறைவன்னு சொல்கிறதுல தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன் பிரம்மகுமாரி ஞானம் இன்னும் உலகம் ஃபுல்லாக போகலை, ஆனால் பிரம்மகுமாரி சிஸ்டர் சிவானி உலகத்தில் எல்லாருக்கும் தெரியுதுன்னா இதை கடவுள் சொல்கிறாருன்னு அவங்க அழுத்தமாக இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது. இப்போ கடவுளை பற்றியே பேசவே மாட்டாங்க. பாசிட்டிவ் திங்கிங். இப்போ தான் சமீபமாக வெளியில் ஏதோ பேட்டியெல்லாம் கொடுக்கும்போது ஸ்லைட்டாக கடவுளை சொல்லிவிட்டு அது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி அப்படி பட்டும்படாமல் சொல்லிட்டு டக்குன்னு வெளில போயிடுறாங்க. ஒன்றுமே புரியல. சிவானி சிஸ்டர் நினச்சாங்கன்னா 1 செகண்டில் பாபா பிரத்யட்சப்படுத்த முடியும். ஆனால் பண்ண மாட்டுறாங்க.
ஆனால் பாபா சொல்கிறது என்னென்னா, முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை உங்களுக்கு யார் நடத்துகிறான்றத முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வர வைக்கணுன்றதான் முதல் இது. அதுதான் எடுத்தோடனே அப்பாவை பற்றி சொல்லுங்கள், அடுத்தது மற்றதுக்கு போங்கன்னு பாபா சொல்கிறார். பாபா எங்களுக்கு புரிய வச்சாருன்னு சொல்லுங்கள், அப்போ பிரச்சனை கிடையாது. இதை சொல்கிறது கடவுளுங்க, நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். கடவுள் சொல்கிறார், நாங்கள் சொல்கிறோம், முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி தெலுங்கானா ஹைதராபாத்தில் இதான் பிரச்சனை. ஒரு சகோதரி வந்து சங்கர் பார்ட்டிக்கு போய் அங்கே ஏதோ அப்யூஸ் பண்ணி, அதுவும் பிரம்மகுமாரியில் ஒரு பிரிவு தானே, இவங்க குடும்பத்தை பிரிக்கிறாங்க அப்படின்னு. நாங்கள் ஒன்றும் பண்ணலைங்க, கடவுள் சொல்கிறார், நாங்கள் சொல்கிறோம், இஷ்டம் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லாட்டினா போங்க, முடிஞ்சு போச்சு. யாரும் இங்கே வந்து இதில் என்னத்தை கட்டாயப்படுத்த முடியும்? ஒருத்தரை கட்டாயப்படுத்தி காமத்தில் ஈடுபடாதீங்கன்னு சொல்கிற முடியுமா? ஸோ அது புரியல. ஸோ இங்கே பேசுகிறது கடவுள்னு வெளிப்படுத்தாததுக்கு தண்டனை அது. நீங்கள் இதை நம்பினாலும் சரி நம்பாட்டினாலும் சரி, இதுதான் உண்மை. நம்புறது நம்பாது உங்கள் இஷ்டம்னு புரிய வைங்கன்றார். சூப்பரில். இங்கே எங்ககிட்ட பேசுகிறது கடவுளுங்க. நீங்கள் மனிதர்கள் பேசும்போதெல்லாம் நம்பிட்டீங்க மகான்ட்டு. இங்கே பேசுகிறது கடவுள். இதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். வீடியோவில் போட்டாலும் சரி, நேரில் சொன்னாலும் சரி, கடவுள் சொல்கிறார், அவ்வளோதான். கடவுள்னு ஒரிஜினல் கடவுளை சொல்கிறோம், மனுஷனை சொல்லலைன்றதை அழுத்தி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி ஆளாளுக்கு நான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவர் தான் நம்ம எல்லோருக்கும் எல்லையற்ற தந்தை. அவர் கொடுக்குற வழி ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம உயர்ந்தவர் ஆக முடியும். அப்போ நீங்கள் உயர்ந்த வழியை ஃபாலோ பண்ணுறீங்க, உயர்ந்தவரும் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உயர்ந்த புத்தம் புது உலகம் தேவை. ஏன்னா உயர்ந்தவர்கள் எல்லாம் உருவாகி இந்த கீழான உலகத்திலேவா இருக்க முடியும்? அதுக்காக தான் பழைய உலகத்தை அழித்து புது உலகத்தையே பாபா உருவாக்குறார். ஆனால் நாம் இப்போ குப்பை உலகத்தில் உட்காந்துட்ருக்குறோம், குப்பமேட்டில் உட்காந்துட்ருக்குறோம். ஆனால் இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. சொர்க்கத்தில் நிரந்தரமாக சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் நரகத்தில் எவ்வளோ துக்கம் பாருங்களாம். வசதி வந்துச்சு, இது வந்துச்சு, அது வந்துச்சு, எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு விட்டு வெளியில் ஒருத்தங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் ஃபோனை எத்தனை தடவை அடித்து எங்கே இருக்கிற அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். திரும்புகிற பக்கமெல்லாம் ஆக்சிடெண்ட். அது பெண்களாக இருந்தால் இன்னும் பயம் அதிகம், குழந்தையாக இருந்தால் இன்னும் அதிகம், பெண் குழந்தைனா ரொம்ப அதிகம். அதான் நரகம். ரொம்ப ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் நரகம்னு சொல்லலாம், விஷ நதினும் சொல்லலாம். இந்த பழைய உலகமே அழுக்காக இருக்குது. ஸோ தங்க யுகம் சொர்க்கத்திற்கும் இரும்பு யுகம் நரகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போ உங்களால் உணர முடியும். சொர்க்கம்தான் உலக அதிசயம். திரேதா யுகத்தை அப்படி சொல்ல மாட்டாங்க. வெள்ளி யுகத்தை வந்து உலகத்தின் அதிசயம்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற உலகத்துக்கு அது அதிசயம்தான். பட் இந்த முழு கல்பத்திலேயும் அதிசயம்னா அது சொர்க்கம்தான், சத்தியுகம்தான். சில மனிதர்கள் இந்த அழுக்கான உலகத்தில் வாழ்வதிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கன்றார். இந்த குலவி ஸோ குலவி வந்து அழுக்கான பூச்சிகளை எடுத்துகிட்டு வந்து ஊதி ஊதி தன்னை மாதிரி அது ஆக்கிடும். அந்த புழுக்களை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம், அது குலவியாகவே மாற்றி விட்டுரும். அதேமாரி நீங்கள் கூட இதுக்கு முன்னாடி குப்பை தொட்டியில் தான் இருந்தீங்க, குப்பையில் இருந்தீங்க. நான் வந்து உங்களை பூச்சியிலேருந்து, அதாவது சூத்ரன்லேருந்து இந்த ஞானத்தை ஊதி ஊதி பிராமணன் ஆக்கியிருக்கிறேன். இப்போ நீங்கள் இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக ஆகியிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். ஸோ சொர்க்கத்தில் இரட்டை கிரீடம் இருக்கும். அது தூய்மையின் கிரீடம் மற்றும் தங்க கிரீடம், வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம்.
நரகத்தில் உள்ள ராஜாக்கள் வந்து தங்க கிரீடம் அணிஞ்சிருப்பாங்க, ஆனால் தூய்மையின் கிரீடம் இருக்காது. இப்போ நமக்கு என்னென்ன கிரீடம் இருக்குது அப்படின்னா, பொறுப்புன்ற கிரீடம் இருக்குது, தூய்மையின் கிரீடமும் இருக்குது. ஸோ இப்போவும் நமக்கு இரட்டை கிரீடம் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். முழு முயற்சி பண்ணணும் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடையிறதுக்கு. எல்லையற்ற தந்தை எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறார். ஸோ பாபா சத்தியத்தை புரிய வைக்கிற விதம் உங்களுடைய இதயத்தை தொடுது. ஸோ இந்த நேரத்தில் எல்லோருமே மாயையின் புதைக்குழியில் சிக்கிட்டு இருக்கிறாங்க, மூழ்கிட்டு இருக்கிறாங்க, கழுத்து வலை மூழ்கிட்டாங்க. வெளியில் அவ்வளோ பகட்டு பாபா புரிய வைக்கிறார். ஸோ அந்த புதைக்குழியிலிருந்து உங்களை நான் விடுவிக்கிறேன், விடுவிச்சு சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். சொர்க்கன்ற பேரை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, ஆனால் சொர்க்கம் இப்போ இல்லை, அதோடைய படங்கள் மட்டும் இருக்குது. சொர்க்கத்தின் எஜமானர்கள் ரொம்ப ரொம்ப பணக்காரர்களாக இருந்தாங்க. பக்தி மார்க்கத்தில் தினம் தினம் நீங்கள் கோயிலுக்கு போனால் கூட இந்த ஞானம் உங்களுக்கு இல்லையே இல்லையா? சொர்க்கத்தின் மாதிரி தான் கோயிலே, சொர்க்கத்தின் நினைவு தான் கோயிலே. தினம் தினம் போனீங்களா, ஆனால் உங்களுக்கு இந்த ஞானம் ஏதாவது புரிஞ்சுதா? இப்போ தான் பாரதத்தில் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருந்ததுன்னு புரிஞ்சுக்கிறோம். கோயிலுக்கு போகிற யாருக்குமே இவங்களுடைய ராஜ்யம் எப்போ இருந்ததுன்னே தெரியாது. தேவதை தர்மம்னு சொல்வதற்கு பதிலாக அதை ஹிந்து தர்மம்னு துவாபரகத்தில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முதல்ல அதாவது இந்த யஜ்யம் ஆரம்பித்த தொடக்க காலத்தில் ஹிந்து மகாசபாவுடைய பிரசிடெண்ட் வந்தாராம். அவர் சொன்னாராம், நம்ம எல்லோரும் விகாரிகள் தான், அசுரகுணம் கொண்டவர்கள் தான் சொன்னாராம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி தேவதைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாராம். அப்போ நாம் சொன்னோம், சரி வாங்க, தேவதை தர்மம் எப்படி மீண்டும் ஸ்தாபனை ஆகுதுன்றதை நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். நாங்கள் உங்களை சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குறோம், படியுங்க. இல்லை நம்ம எல்லாம் விகாரிகள் தான், இப்போ அதுக்கு தகுதியானவர்களாக மாத்திரம் வாங்கன்னு நாங்கள் சொன்னோம். அவர் சொன்னார், தாதாஜி, இல்லை பிரம்மாவை தாதாஜின்னு கூப்பிடுவாங்க, தாதாஜி எனக்கு நேரம் இல்லை தாதாஜின்றார். ஸோ அப்போ நேரம் இல்லைன்னா நீங்கள் எப்படி தேவதையாக முடியும்? நீங்கள் தான் உருவாக்கணும் நேரத்தை. அவர் இந்து மகாசபா தலைவர். அப்போ இந்து மகாசபையில் தேவையான விஷயத்தெல்லாம் செய்கிறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கும், தேவதை ஆகிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. என்ன பண்ணுறது? பாவம், அந்த மனுஷனுடைய அதிர்ஷ்டத்தில் அது இல்லை, இந்த படிப்பை படிக்கக்கூடிய பாக்கியம் இல்லை, செத்து போயிட்டாரு. இல்லை, இதை விட்டு போயிட்டாருன்னா செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். ஸோ அவர் பிரஜையாவார்னு கூட சொல்ல முடியாது, பிரஜையா கூட அவர் ஆக மாட்டார். வந்தார், இங்கே தூய்மை ஆகிறதுக்கான ஞானம் கொடுக்கப்படுதுன்றதை கேட்டார், அதனால் வந்தார். இன்னும் தூய்மை ஆகிற ஞானத்தை கொடுக்குறாங்களாம, இங்கே எப்படி தூய்மை ஆக முடியும்ன்ட்டு அவர் பேசினார். அவ்வளோதான், நேரம் இல்லைன்ட்டு போயிட்டார். அதனால் அவர் சொர்க்கத்துக்கு வரமாட்டார், மீண்டும் இந்து தர்மத்துக்கே போவார். இந்து தர்மன்றது நரகத்தில் அது இந்து தர்மம் ஆயிடுது. ஸோ மாயா ரொம்ப 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 சக்திசாலின்றதை நாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். ஏதோ ஒரு தப்பு பண்ண வச்சுக்கிட்டே இருக்குது மாயா. இன்றைக்கி ஃபுல்லாக நான் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணலப்பா, அப்படியே ஸ்ரீமத் படி நடந்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா?
குறைஞ்சபட்சம் எண்ணத்துலையாவது நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்க. எந்த விதமான தப்பு பண்ணாலும் நேர்மையான இதயத்தோட பாபா கிட்ட சொல்லிடணும். ஸோ அப்போ தான் நீங்கள் சொல்வதே எதற்கு, மீண்டும் நான் அதை பண்ண மாட்டேன் பாபான்றதுக்காக சொல்கிறீங்க. இதோடைய நினைவு தான் கிறிஸ்தவ மதத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறது வருது. இந்த ராவண ராஜ்யத்தில் பாவம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நாம் ஜென்ம ஜென்மமாக பாவிகளாக இருந்தோம்னு சொல்லப்படுது. அப்படி சொல்கிறது யார்? ஆத்மாக்கள் தந்தை முன்னாடி அல்லது தேவதைகளின் சித்திரத்துக்கு முன்னாடி போய் சொல்கிறாங்க. உண்மையிலே நாம் பல ஜென்மம் பாவிகளாகத்தான் இருந்தோன்றதை இப்போ நாம் உணர்றோம். ஆனால் தான் எல்லாத்தையும் இழந்துட்டோன்ட்டு. ராவண ராஜ்யத்தில் கண்டிப்பாக நீங்கள் பாவம் செய்தீர்கள். உங்களுடைய பல ஜென்மத்தின் பாவம் சொல்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு அது ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் செஞ்சீங்கன்னு உங்களால் சொல்ல முடியும் தானே? பிறந்ததுலேருந்து, அதாவது இந்த ஸ்தூலமாக இந்த உடலில் பிறந்ததுலேருந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணன்றது ஞாபகம் இல்லாட்டினாலும் கண்டிப்பாக பாவம் பண்ணது ஞாபகம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பாபா கிட்ட சொல்வதன் மூலம் மனசு லேசாயிடும். ஸோ உங்களுடைய நோயை பற்றி மருத்துவர்கிட்ட நீங்கள் சொல்லணும் தானே. நான் இன்னாரை பயங்கரமாக அடிச்சிட்டேன் அல்லது இதை திருடிட்டேன் அப்படிலாம் சொல்லுங்கள். ஏன்னா திருடிட்டேன் அடிச்சிட்டேன்னு சொல்வதற்கு நீங்கள் கூச்சப்படுறது கிடையாது. ஆனால் காமம் சார்ந்த தவறை சொல்வதற்குத்தான் நீங்கள் கூச்சப்படுறீங்க. நீங்கள் மருத்துவர்கிட்ட சொல்வதற்கே ரொம்ப வெட்கப்படுறீங்க அப்படின்னா எப்படி அந்த நோய் நீங்கும்? இல்லையா? அந்த மருத்துவர்கிட்ட சொல்கிறீங்க. இப்போ எய்ட்ஸ் வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் சொல்லுவாங்கள்ல, நான் இந்த பெண்ணோட காமத்தில் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காமத்தின் நோயே நீங்கணும்னா பாபா கிட்ட நீங்கள் சொல்லணும். ஸோ அப்படி நீங்கள் சொல்லலை, பாபா கிட்ட மறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும். உங்களால் பாபாவை நினைக்கவே முடியாது. பாபா முரளியில் சொல்ல ஐயோ நான் காமத்திலே ஈடுபட்டுருக்கிறேன்ற எண்ணம் தான் வருமே தவிர பாபாவை நினைக்க முயற்சி கூட உங்களால் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் பாபா கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களால் பாபாவை நினைக்க முடியும். எவ்வளோ பெரிய மேஜிக் பாருங்கள். காமத்தில் இருந்தால் பாபாவை நினைக்க முடியாது, ஆனாலும் பாபா கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சீக்கிரமாக உங்களால் நினைக்க முடியுன்றார். பாபா சொல்கிறாரு, நான் ஆன்மீக மருத்துவன். ஸோ நிரந்தரமாக தூய்மையாக இருக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு அவ்வளோ மருந்தை நான் தினம் தினம் முரளியில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த மருத்துவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்வதன் மூலமாகத்தான் நீங்கள் லேசாக முடியும். சிலர் பாபா கிட்ட சொல்லணும்னு ஸ்டார்ட் பண்ணி எழுதுகிறாங்க, பாபா நான் பல ஜென்மமாக பாவம் செய்திருக்கிறேன்னு எழுதுகிறாங்க. இந்த பாவ உலகத்தில் நீங்களும் பாவாத்மாக்களாக ஆகிடுறீங்க. பாபா சொல்கிறாரு, இனி இந்த பாவாத்மாக்களோடு எந்த கொடுக்கல் வாங்கலும் வச்சிக்காதீங்க. ஏன்னா இது பாவ உலகம். அதனால் இந்த உலகத்தோடவே எந்த கொடுக்கல் வாங்கலும் வேண்டாம். ஏன்னா இங்கே கொடுக்கல் வாங்கல் வச்சு தான் நீங்கள் கெட்டு போயிடுறீங்க. நீங்கள் யார்கிட்டையும் அவ்வளோவா பேசலைனாலே உங்களை கெடுக்க அவங்க வரமாட்டாங்க. நீங்கள் இடம் கொடுக்கும்பொழுது தான் அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ அதனால தான் கொடுக்கல் வாங்கல் வச்சிக்காதீங்கன்றார். உண்மையான சத்குரு நம்முடைய பாபா, அவர் நிராகாரமானவர், அழிவற்ற மூர்த்தியும் கூட. அவர் ஒருபொழுதும் பிறப்பிறப்பு சக்கரத்தில் நுழைவது கிடையாது. ஆனால் மனிதர்கள் அந்த சீக்கிய தர்மத்தில் உள்ள ஆசனத்திற்கு அழிவற்ற சிம்மாசனம்னு பேர் கொடுத்துட்டாங்க.
பாவம் அவங்களுக்கு அதோடைய அர்த்தமே தெரியல. ஸோ புருவ மத்தி தான் ஆத்மாவுடைய சிம்மாசனம். உண்மையிலே அந்த சிம்மாசனம் புருவ மத்தியில் காட்டுறது தான் சரியானது. அழிவற்ற ஆத்மாவுடைய சிம்மாசனத்தை தான் அழிவற்ற சிம்மாசனம் சொல்கிறோம். அப்போ புருவ மத்தி தான் அது. பொட்டு கூட அங்கே தான் வைக்கிறாங்க, புருவ மத்தியில். ஸோ உண்மையிலே ஆரம்பத்துலலாம் ஒரு சின்ன புள்ளி தான் வச்சாங்களாம் பொட்டா. அப்புறம் அது ஃபேஷன் ஆகி கொஞ்சம் பெருசாகி ஒரு சிலர் ரொம்ப பெருசாக வைப்பாங்க. அவங்க பேரே பொட்டுக்காரம்மான்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக வைப்பாங்க. பெரிய பொட்டுக்காரம்மான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்களே திலகம் வைக்கணும். எப்படி? ஆத்மான்ற உணர்வில் வர்றது தான் திலகம் வைக்கிறது. மற்றவர்களை ஆத்மான்னு பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கும் நீங்கள் திலகம் வைக்கிறீங்க. உங்களை ஆத்மான்னு நினைக்கும்போது உங்களுக்கு நீங்களே திலகம் விடுறீங்க. அதே மாதிரி பாபாவையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ யார் அளவற்ற சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் பெரிய மகாராஜாவாக ஆக முடியும். ஸோ இந்த பழைய உலகத்தின் எந்த படிப்பையும் நீங்கள் புது உலகத்தில் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. படிக்க மாட்டீங்க. ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி விடுதலை கொடுத்து உங்களை அழைச்சிட்டு போகிறாரு அந்த மாதிரி உலகத்துக்கு. ஸ்கூலில் கூட டார்ச்சர் இருக்காது அப்படின்னா அந்த மாதிரி படிப்பை பாபா சொல்லி கொடுக்குறாருன்னா அந்த படிப்பு மேலே எவ்வளவு கவனம் கொடுக்கணும். நீங்கள் இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தால் கூட சிலர் உங்களுடைய புத்தி யோகத்தை நல்லா வச்சிருக்கிறீங்க. மற்றவர்களெல்லாம் உங்களுடைய புத்தி யோகத்தை வெளியில் சுத்த விடுறீங்க. ஒரு சிலருடைய புத்தி பாபாவோட மட்டும் இணைஞ்சிருக்குது. சிலர் பாபாவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க, நாங்கள் 10 நிமிஷம் யோகா பண்ணோம், 15 நிமிஷம் யோகா பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ யாருடைய சார்ட்டு நல்லா இருக்குதோ, அதாவது நீண்ட காலம் நினைவு பண்ணோம் அப்படின்னு யாருடைய சார்ட்டில் எழுதப்பட்டிருக்கோ அவங்களுக்கு நாம் பாபா நினைவில் இவ்வளோ காலம் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற போதை இருக்கும், இவ்வளோ நேரம் இருந்திருக்கிறோன்ட்டு. ஸோ யாருமே 15 நிமிஷத்துக்கு மேலே யோகத்தில் இருந்ததாக லெட்டரே எழுத மாட்டுறாங்க ஒரு பொழுதும். ஏன்னா புத்தி இங்கேயும் அங்கேயும் அலைய ஆரம்பிச்சிடுது. ஒருவேளை ஒவ்வொருத்தருக்கும் நிரந்தரமாக நினைவு இருந்துச்சுன்னா அவங்க எல்லோரும் கர்மாதீத்த நிலை அடைஞ்சிடுவாங்க. ஸோ கர்மாதீத்த நிலை அடையலைனாலே என்ன அர்த்தம்? புத்தி அலப்பாயுதுன்னு தான் அர்த்தம். ஒருவேளை அப்படி நிரந்தர நினைவு இருந்தால் கர்மாதீத்த நிலை இன்றைக்கே கூட உங்களால் அடைய முடியும். ஸோ பாபா நிறைய இனிமையான அன்பான விஷயங்களை புரிய வைக்கிறார். எந்த குருமாரும் இப்படி உங்களுக்கு அன்பாக நடத்தினதே கிடையாது. இன்னொன்று, பாபா சொல்கிறது எதுவுமே எந்த குருமாருக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தால், ஏன்னா நிறைய பேர் நினைக்கலாம் பிரம்மா எங்கேயோ கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாருன்ட்டு. அப்போ சொல்கிறார், அப்படி ஒரு குரு கிட்ட கற்றுக்கிட்டு வந்தால் இவர் மட்டுமா கற்றுக்கிட்டு இருந்திருப்பார்? அப்போ தேடி பாருங்கள், எங்கேயாவது இந்த ஞானம் இருக்கான்னு கேளுங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கானவர்கள் ஒரு குரு கிட்ட படிப்பாங்க. சத்குரு கிட்ட நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்க? ஸோ இதுதான் மாயையை கட்டுப்படுத்தக்கூடிய மகா மந்திரம், மன்மனாபவ. இந்த 5 விகாரங்களைத்தான் மாயைன்னு சொல்கிறோம். ஐந்து விகாரங்களைத்தான் மாயான்னு சொல்கிறோமே தவிர பணத்தையோ பெண்ணையோ மாயா சொல்கிறதில்ல. அந்த பணத்தின் மீது வர பேராசை மாயா, பெண்ணின் மீது வர காமம் மாயா, பெண்ணே மாயா கிடையாது.
ஸோ லக்ஷ்மி நாராயணனும் அளவற்ற செல்வத்தில் இருந்தார்கள் தான் சொல்கிறோம். அப்போ அவங்க அளவற்ற மாயையில் இருந்தாங்கன்னு அர்த்தமா? கிடையாது. லக்ஷ்மி நாராயணனை தாய் தந்தைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு 2 குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு தான் அவங்க அப்பா அம்மா. ஆனால் இந்த ஆதிதேவியைத்தான் ஜெகன்மாதா ஜெகன்பிதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெகத்மாதா ஜெகத்பிதான்ட்டு. உலகத்துக்கே தாய் தந்தைன்னா பிரம்மா பாபாவும் அம்மாவும் தான். அது அவங்க கூட ஆதாமியாவால் ஆதி தகப்பன் ஆதி தாயின்னுவாங்க. மற்றபடி லக்ஷ்மி நாராயணனை ஒருபோதும் தாய் தந்தைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க சொர்க்கத்தின் எஜமானர்கள். நாம் சிவபாபா கிட்டேருந்து இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களை எடுப்பதின் மூலமாகத்தான் அவ்வளவு பணக்காரராக மாறும். மனிதர்கள் அம்பா கோயிலுக்கு, அதாவது அம்மனுடைய கோயிலுக்கு பல ஆசைகளோடு போகிறாங்க. ஆனால் லக்ஷ்மி கோயிலுக்கு ஒரே ஆசை தான், செல்வம் வேணும், வேறு எதையும் கேட்குறது கிடையாது. அதை வச்சு தான் நிறைய பேர் ஏன் இந்த தெய்வங்கள் இத்தனை தெய்வங்கள்னு கேட்டால் ஆளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு பாருங்கள், செல்வத்துக்கு லக்ஷ்மி இப்படி புரிஞ்சிக்கிறாங்க. ஸோ செல்வத்தில் நிரம்பியவராக லக்ஷ்மி இருக்கிறதுனால செல்வத்தின் கடவுள்னு சொல்லியிருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ பாபா கேட்குறார், அப்போ உயர்ந்தவர் யார், அம்மனா லக்ஷ்மியா? ஏன்னா அம்மன்கிட்ட நீங்கள் காசையும் கேட்பீங்க, ஆரோக்கியத்தையும் கேட்பீங்க, நல்ல கணவனையும் கேட்பீங்க, குழந்தையும் கேட்பீங்க, புத்தியும் கேட்பீங்க, எல்லாமே கேட்பீங்க. ஆனால் லக்ஷ்மி கிட்ட காசு மட்டும்தான் கேட்பீங்க. அப்போ யார் உயர்ந்தவர்கள்? ஸோ யாருக்குமே அம்மன் கிட்ட நாம் என்ன அடைவோம், லக்ஷ்மி கிட்ட என்ன அடைவோன்னு கூட தெரியல. ஆனால் லக்ஷ்மி கிட்ட இயல்பாகவே செல்வத்தை தான் கேட்குறாங்க. ஆனால் அம்மன் கிட்ட இருந்து தான் அனைத்தையும் அடையிறீங்க. அதனால்தான் அம்மன் அவ்வளவு ஃபேமஸ். இல்லை லக்ஷ்மிக்குன்னு கோயில் தனியாக இருக்குதா? அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா? பெரும்பாலும் லக்ஷ்மிக்குன்னு தனி கோயில் இருக்காது. ஆனால் அம்மனுக்கு இருக்கும் தனியாக, தெருவுக்கு தெரு இருக்கும். ஸோ அம்மன் அவ்வளவு ஃபேமஸ்ஸு. காரணம் என்ன தெரியுமா? எதனால் ஃபேமஸ் தெரியுமா? தாய்மார்களாகி நீங்கள் அவ்வளவு துக்கத்தை இப்போ சகிச்சிக்கிறீங்க இல்லையா? அதனால தான் ஃபேமஸ் இல்லையா? அங்கே அம்மன் கிட்ட காசு கேட்குறாங்க, இங்கே உயிரோட்டமாக இருக்கிற அம்மன் கிட்ட இருந்து காசை கொள்ளையடிச்சு நடுத்தெருவில் விட்டுருவாங்க. ஸோ அப்படி நீங்கள் பொறுத்துக்கிட்டதுனால தான் அங்கே உங்களுக்கு அவ்வளோ மரியாதை நடக்குது. அதனால தான் தாய்மார்களுக்கு அவ்வளோ மரியாதை. நல்லது. இருந்தாலும் பாபா சொல்கிறார், தந்தையை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் தூய்மையாக முடியும், அந்த சக்தியும் கிடைக்கும். சகித்து கொள்ளும் சக்தி, எல்லா சக்தியுமே தூய்மையின் சக்தி. ஸோ இந்த காலச்சக்கரத்தை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுங்க, நிறைய பேரை உங்களுக்கு சமமாக மாற்றுங்க. நீங்கள் இறை தந்தையுடைய மாணவர்கள். முந்தைய கல்பத்திலும் நீங்கள் அப்படி ஆகியிருந்தீங்க, அதை நினைத்தாலே ஆனந்தம் இருக்கும். முந்தைய கல்பத்திலும் நான் இதே மாதிரி படித்தேனா, சேவை செஞ்சேனா, நாராயணனே ஆகியிருந்தேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போவும் ஆக போகிறேன். ஸோ முந்தைய கல்பத்தில் என்ன லட்சியம் இருந்ததோ அதே லட்சியம்தான் இப்போவும். இதுதான் உண்மையிலே நரனிலிருந்து நாராயணன் ஆகக்கூடிய சத்திய கதை, சத்திய நாராயணன் கதை. இதை கேட்டு கேட்டு சத்திய நாராயணனாகவே நம்ம மாறிடுறோம். அப்படி நரனிலிருந்து நாராயணன் ஆக்கக்கூடிய அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய எந்த விதமான நோய், காமம் சார்ந்த நோயை கூட பாபா கிட்ட ஒருபொழுதும் மறைக்கக்கூடாது. மாயையின் எல்லா விதமான பூதத்திலிருந்தும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும். ஸோ உங்களுக்கு நீங்களே சுயராஜ்ய திலகம் அணிஞ்சிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேவை செய்யணும். பிரஜைகளை உருவாக்கினா தான் அங்கே ராஜ்ய கிடைக்கும், ராஜ பதவி கிடைக்கும். இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்கள்னால உங்கள் புத்தியை நிரப்பிக்கிறதன் மூலமாகத்தான் சொர்க்கத்தில் அளவற்ற செல்வந்தராக மாறுவீங்க. இப்போ பாவாத்மாக்களுடன் எந்த கொடுக்கல் வாங்கலும் வைக்காதீங்க, வச்சிங்கன்னா நீங்களும் பாவாத்மா ஆயிடுவீங்க. ஸோ இந்த படிப்பின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் முழு கவனம் கொடுத்து மரியாதை கொடுத்து அதன்படி நடக்கணும். சம பவர்ஃபுல் வரதானம். மாயை வென்றவராக
இயற்கையை வென்றவராக இந்த சங்கம யுகத்தில், இந்த நன்மை செய்யக்கூடிய யுகத்தில் மாறி அனைவருக்கும் நன்மை செய்யுங்கள். அதுக்கு விளக்கம், சங்கம யுகம்தான் கல்யாண்காரி யுகம், அதாவது நன்மை செய்யக்கூடிய யுகம். அதனால் இந்த யுகத்தில் நிரந்தரமாக நான் விஸ்வ கல்யாண்காரி ஆத்மா, உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய ஆத்மான்ற சுய மரியாதையை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை, நன்மை செய்பவன், இதுதான் என்னுடைய டைட்டிலே, என்னுடைய பொசிஷன், பதவியே இதுதான். இல்லை, இப்போ போலீஸ் அவங்களுடைய டியூட்டி டைமில் அவங்க போலீஸ், அதேமாதிரி டாக்டர் எல்லாமே. ஆனால் நம்ம 24 மணி நேரம் உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள். இது சதா ஞாபகம் இருக்கட்டும்ன்றார். ஸோ முதல்ல உங்களுடைய கடமை உங்களுக்கு நன்மை செய்கிறது, பிறகு ஒவ்வொருத்தருக்கும் நன்மை செய்கிறது. அதாவது சுய புருஷார்த்தம் இல்லையா, ஆத்ம உணர்விலிருந்து பரமாத்மா நினைவிலிருந்து மற்றவருக்கு ஞானத்தை கொடுப்பதுன்னு அர்த்தம். ஸோ மனிதாத்மாக்களுக்கு மட்டும் இல்லை, இயற்கை பஞ்ச தத்துவத்துக்கும் நீங்கள் நன்மை செய்யக்கூடியவர்கள். அதனால தான் நீங்கள் இயற்கையை வென்றவர், மாயையை வென்றவர்னு சொல்லப்படுறது. ஸோ எப்போ ஆத்மாக்களாகிய நீங்கள் இயற்கையை வென்றவர் ஆகுறீங்களோ, அப்போ அந்த இயற்கையை, அந்த பஞ்சபூதம் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வள்ளலாக மாறிடும். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அந்த இயற்கையை நீங்கள் வெல்லும் பொழுது அது உங்களுக்கு அடிமையாயிடுது. அப்போ அது உங்களுக்கு, உங்கள் அடிமை உங்களுக்கு சந்தோஷத்தை தானே கொடுக்கும். அப்போ நீங்கள் மாயையின் குழப்பத்திலேயோ இயற்கையின் குழப்பத்திலேயோ சிக்க முடியாது. அதனால் இயற்கை அல்லது வாயுமண்டலத்தின் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு தவறான தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது, ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. ஸோ அதுதான் மாயையை வென்றவர், இயற்கையை வென்றவர். ஸோ எல்லாத்துக்கும் சக்தி மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நாம். அப்படி அந்த அன்புனால் உலகத்தை, இயற்கையை, எல்லாத்தையுமே நம்ம வெல்றோம். அதனால் அதோடைய பிரபாவத்தில் நீங்கள் வர மாட்டீங்க, உங்கள் பிரபாவத்தில் தான் அதை மாற்றுவீங்க. அதனால் அது உங்களுக்கு ஒருபொழுதும் துக்கத்தை கொடுக்காது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன். ஸோ ஒருவர் மற்றவருடைய கருத்துக்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா தானாகவே நீங்கள் மரியாதைக்கு உரியவர் ஆகிடுவீங்க. பிறர் மரியாதையை நீங்கள் கொடுக்கல, பிறருக்கு தேவையான மரியாதையை நீங்கள் கொடுக்கல, அவங்க பேச்சுக்கு மரியாதையை நீங்கள் கொடுக்கலன்னா உங்கள் பேச்சுக்கும் யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ கிவ் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே தான் பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. செம்ம பவர்ஃபுல் முரளி. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.